எனவே தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியாளர்களின் முழு கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. அது சுதந்திரமாக செயல்படவில்லை. ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்களே அந்த ஆணையத்தின் ஆணையர்களாக அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை கூட தாங்கள் விரும்பும் வகையிலே பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கு பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவர்கள் பெற்ற தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆகவே கடைசி நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை உச்சநீதிமன்றம். அதன் மீதும் இப்போது ஒரு சந்தேக நிழல் படும் நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார். அதே போல SIR இந்த பேச்சை கேட்டால் திமுக அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பதற்றம் ஏற்படுது. எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கு. கள்ளவாசு போட முடியாது என்பதனால் தான் திமுக இதனை எதிர்க்குது, கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி. அவர் அதிமுகவின் தலைவராக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா அல்லது பாஜகவின் பிரதிநிதியாக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா என்ற குழப்பம் உருவாகிறது. ஒரு தேர்தல் அரசியலுக்காக தன்னுடைய சுயத்தை இழக்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதோ என்ற கவலை மேலிடுகிறது.